அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த பதிவில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய பேணுதலை தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியராகிய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடமையான தொழுகைகளை பேணுவதுடன் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை பெறுவதற்காக சுன்னத்தான தொழுகைகளில் மிகவும் பேணுதலாக இருந்துள்ளனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காய் சுன்னத் தொழுகின்றாரோ அதற்காக அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படுகிறது. இதை ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். இதை நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதிலிருந்து அந்த 12 ரக்காய்த்துகளை நான் கைவிட்டதே இல்லை. சுபஹான் அல்லாஹ். ஹதீஸ்களை கேட்பதுடன் விட்டுவிடாமல் அதை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தினால்தான் நன்மை கிடைக்கும். அதனால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் நமது வாழ்க்கையில் செயல்படுத்தி ரஹ்மானிடத்தில் சிறந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இதே போல 12 ரக்காயத்துக்களை நாமும் நமது வாழ்க்கையில் சரிவர தொழுக முயற்சி செய்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா எதற்காக ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த சுவனத்தின் வீட்டை பெற நமக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.